உங்க சர்ச்சில் இருக்கிற ரெகுலரா ஆராதனை நடத்துற ஒரு ஆள் பாடினார்னா நிறைய பேர் பாட மாட்டான். ஆனா இந்தியால இருந்து வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்து பாடினா அவன் பாடுவான். ஏதோ சம்திங் ராங். புரியுதா இல்லையா நான் சொல்றது? ஏன்னா இவனுக்கு இவன் அவரோட கனெக்டா இருக்கிறதுனால இவர் ரெகுலரா பாடுறன்னு போர் அடிக்குது. புதுசா வந்தோன்னா உற்சாகம் வந்துடுது. ஏன்னா இந்த ஆளு கடவுளோட கனெக்ட் ஆகல. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? உண்மையா நான் சொல்றேன், பிராக்டிக்கலா சொல்றேன். நீங்க நாங்கெல்லாம் அப்படி இல்லை சார் பார்த்தாலும் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் பேசுறேன் நான். அப்போ நீங்க யார் நடத்துறாங்கன்றது முக்கியம் இல்ல, நான் யாரோட கனெக்டா இருக்கிறேன்றது முக்கியம். அதனால தான் சொல்றேன், வர்ஷிப் லீடரோட நீங்க கனெக்ட் ஆக கூடாது, நீங்கள் தேவனோடு இணைந்து ஆராதிக்கணும். யார் பாடுறாங்க ஐ டோன்ட் கேர், நான் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்திருக்காரா, ராபர்ட் ராய் வந்திருக்கா, எனக்கு யார் வந்தா எனக்கு என்னையா? நான் என் ஆராதனை எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நானும் ஆண்டவரும் உறவாடுறோம். சரி புதுசா வந்தா ஓகே தான், ஆமென். ஆனா அன்னைக்கு எனக்கு உற்சாகம், அடுத்த வாரம் உற்சாகம் போச்சுன்னா சம்திங் ராங். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். எங்க சர்ச்சில் சரியில்லைங்க, நீ சரியாரு. ஓகே